So dear students, next நம்ம பார்க்க போகிறது disadvantages of MNCs. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோஸில் எம்என்சினா என்ன, ஸோ எம்என்சியை நம்ம கொண்டு வர்றதுனால என்ன நன்மைகள் நமக்கு இருக்குது, ஸோ மெரிட்ஸ் ஆர் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ எல்லா திங்ஸுமே எதுவாக இருந்தாலுமே ரெண்டு ஆஸ்பெக்ட் கண்டிப்பாக இருக்கும். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கட்டாயமானசியும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலேயும் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. ஒரு விஷயம் பண்ணுறதுனால நன்மை மட்டும்தான் நமக்கு கிடைக்கும், இல்லை வேறு ஒரு இதனால நமக்கு அதில் தீமை மட்டும்தான் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் மட்டும்தான் அப்படி நம்ம கண்டிப்பாக எதுலேயுமே சொல்ல முடியாது. சரிங்களா? அப்போது எல்லா விஷயத்துலேயுமே ஒரு ரெண்டு ஆஸ்பெக்ட், அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் அதே மாதிரி நம்ம இப்போ எம்என்சியில் அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோம். இப்போ என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அதனால நமக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னாக்கா லாஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். லாஸ் அப்படின்னா என்னென்னா சட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த லாஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ் த ஸ்ட்ரிக்ட் லாஸ் அப்ளிகபிள் இன் த கண்ட்ரி. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே டிஃப்ரென்ஸான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், பிஸ்னஸ் லாஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எல்லா கண்ட்ரிலையுமே ஒரே மாதிரி சட்டங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கண்ட்ரீஸ். அங்கே அந்தந்த கண்ட்ரீஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்களோட லாஸ் என்ன செய்வாங்க, அவங்க மேட் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஒரு கண்ட்ரியில் இருக்கிற மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மற்ற கண்ட்ரியில் என்ன செய்யாது, கிடைக்காது. அப்போது ஒரு இடத்துல நமக்கு ஃப்ரீயாக லிபரலாக நம்ம ப்ரொடக்ஷனை ரன் பண்ண முடியும். ஸோ இன்னொரு கண்ட்ரியில் நம்மளால் அப்படி பண்ண முடியாது. தட் இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன செய்யும் அப்படின்னாக்கா அங்கே நிறையா இருக்கும். அப்போ அந்த மாதிரி இடத்துல we have to face the lot of difficulties. நமக்கு நம்மளோட ப்ரொடக்ஷனை ரன் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராப்ளம் என்ன செய்ய வேண்டியதுக்கு ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் விச் ரிசல்ட் இஸ் எ கான்ஃப்ளிக்ட் வித்தின் த கண்ட்ரீஸ். இந்த கண்ட்ரீஸ்குள்ளே நமக்கு கான்ஃப்ளிக்ட் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போது நம்மளோட டிஸ்அட்வான்டேஜ் எம்என்சியில் நமக்கு இருக்கிற டிஸ்அட்வான்டேஜில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன நம்ம பார்த்தோன்னா லாஸ். நிறைய சட்டங்கள் டிஃபர் ஆகுறதுனால கண்ட்ரீஸ் நமக்கு அது ஒரு ட்ராபேக்காக இருக்கும். ஸோ அது நம்ம ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் பொலிட்டிக்கல் ரிஸ்க். ஸோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் அப்படிங்கிறது கட்டாயமாக என்ன செய்யும்னா இருக்கும். as the operation of the MNC is widespread across national boundaries of several countries, they may result in a threat to the economic and political sovereignty of host countries. ஸோ கட்டாயமாக என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் என்ன செய்ய நமக்கு இருக்கும். ஸோ அதனால நம்ம நிறைய ரிஸ்க் என்ன பண்ண வேண்டி இருக்குன்னா ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ அது நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அண்ட் தென் லாஸ்ட் டு லோக்கல் பிஸ்னஸ். ஸோ இந்த எம்என்சினால் அவங்களோட லோக்கல் பிஸ்னஸ் அவங்க என்ன செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னாக்கா லாஸ் பண்ண வேண்டியிருக்கிறது. ஹவவர் எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா எம்என்சி ப்ராடக்ட் சம்டைம்ஸ் லீட் டு தி கில்லிங் ஆஃப் த டொமஸ்டிக் கம்பெனிஸ் ஆப்ரேஷன்ஸ். ஸோ எம்என்சி என்ன பண்ணுது அப்படின்னாக்கா சம்டைம்ஸ் இட்ஸ் எதுக்கு லீட் பண்ணுது அப்படின்னாக்கா அவங்களோட டொமஸ்டிக் கம்பெனிஸில் அவங்களோட ஆப்ரேஷனை என்ன பண்ணுது, ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ப்ரொடக்ஷனை மேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் என்ன ஆகுது அப்படின்னாக்கா ரொம்ப குறைவாக இருக்குது. அதுக்கான ஒரு வேவ் என்ன செய்யுதுன்னா அந்த எம்என்சி க்ரியேட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தி எம்என்சி எஸ்டாப்ளிஷஸ் தி மோனோபோலி இன் த கண்ட்ரி where they operate this killing the local business. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க அதர் கண்ட்ரீஸில் பண்ணுற அந்த பிஸ்னஸை மட்டுமே அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுனால ஸோ அவங்க லோக்கல் பிஸ்னஸ் அவங்க என்ன செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னாக்கா அவங்க லாஸ் பண்ண வேண்டியதுக்கான சிச்சுவேஷன் நிறையானு செய்து உருவாகுது அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். பிகாஸ் ஆஃப் எம்என்சி. ஸோ அவங்க லோக்கலில் மட்டுமே அவங்க ப்ரொடக்ஷனை மேக் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நோ ப்ராப்ளம், உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அதில் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல். ஆனால் ஸோ அவங்க எம்என்சியாக இருக்கிறதுனால தட்ஸ் எ ப்ராப்ளம்.
ஸோ நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, லாஸ்ட்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ எம்என்சி கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு ஹியூஜ் ப்ராஃபிட் அவங்க ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷனோட அவங்களோட ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, அவங்க கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூஸ் பண்ணி அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இப்போது அவங்களோட கண்ட்ரீஸ்க்கு மட்டும் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஸோ தட்ஸ் எனஃப். அவங்களோட ரிசோர்ஸஸ் எல்லாமே சீக்கிரம் என்ன செய்யாது, காலியாகாது. ஆனால் அவங்க அவங்களோட ஹோஸ்ட் கண்ட்ரியில் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி ஒன்லி எக்ஸ்போர்ட் மட்டுமே மற்ற கண்ட்ரீஸ்க்கு அவங்க பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவ்வளோ தேவையான அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ண வேண்டியதுக்கு, ப்ரொடக்ஷன் அவங்க இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ப்ரொடக்ஷனை அவங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண வேண்டியிருக்கு, யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போது இப்படி அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணணுன்ற அந்த இன்டென்ஷனோட அவங்க ப்ரொடக்ஷனை மேக் பண்ணும்போது உங்களோட ரிசோர்ஸஸ் எல்லாமே சீக்கிரமாக டெப்ளீஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் நம்ம பார்த்த அந்த லாஸ், பொலிட்டிக்கல் ரிஸ்க் அண்ட் லாஸ் டு லோக்கல் பிஸ்னஸ், இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ்லாம் கூட நம்ம சீக்கிரம் என்ன பண்ணிடலாம், ரெக்வயர் பண்ணிடலாம். பட் நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த சிச்சுவேஷனில் நம்ம திரும்ப என்ன பண்ண முடியாது, அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அட்வான்டேஜில் ரொம்ப நமக்கு ரொம்ப திரும்ப ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எது அப்படின்னு பார்த்தோன்னா, லாஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ அது அவங்களோட எக்கனாமி என்ன செய்யும் அப்படின்னாக்கா, ரொம்ப பாதிக்கும்னு பார்க்குறோம் நம்ம. ஓகே, தென் when money flows. So as MNC operate in different countries, a large sum of money flows to foreign countries as payments towards profit, which result in less efficiency for the host countries. இந்த எம்என்சிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அவங்களோட அமௌண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க என்ன செய்கிறாங்க, நிறைய என்ன செய்கிறாங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களோட மித்த கண்ட்ரீஸ்க்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால அவங்க நிறைய அமௌண்ட் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ப்ராஃபிட் நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற அந்த பர்பஸ்னால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட அமௌண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, ஃபாரின் கண்ட்ரீஸில் அவங்க செலவு பண்ணுறாங்க. ஸோ இப்போ மணி ஃப்ளோ என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ஜாஸ்தியாகுது. அப்போது அவங்களால அவங்களோட ஹோஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு நிறைய என்ன பண்ண முடியாது, அவங்களுடைய மணி என்ன பண்ண முடியாதுன்னா செலவு பண்ண முடியாது. இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா ப்ராஃபிட் மேக் பண்ணணுன்ற அந்த பர்பஸ்னால் நிறைய டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அங்கே கொண்டு போய் கொடுத்து, ஸோ மணி ஃப்ளோ அவங்களுடைய ஹோஸ்ட் கண்ட்ரியில் அவங்க செலவு பண்ணுறத விட மித்த கண்ட்ரியில் அவங்களுக்கு செலவு பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தென் லாஸ்ட் ஒன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல். இவங்களோட ஹோஸ்ட் கண்ட்ரீஸில் ப்ரொடக்ஷன் பண்ணி ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா தட்ஸ் ஓகே. ஆனால் இவங்களோட ஹோஸ்ட் கண்ட்ரிலேயும் அவங்க ப்ரொடக்ஷனை மேக் பண்ணுறாங்க, அண்ட் தென் அதர் கண்ட்ரீஸ்லேயும் அவங்க ப்ரொடக்ஷனை மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கேபிட்டல் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா அந்த கண்ட்ரீஸில் இவங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு இவங்களோட கண்ட்ரீஸில் அவங்க ஹோஸ்ட் கண்ட்ரியில் மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரீஸ்லேயும் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, இவங்களோட எக்கானமிக்கு இது அன்ஃபேவரபுளாக ஆகிடுது. ஓகேவா? ஏன்னா அவங்களோட கண்ட்ரீஸில் அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் அதர் கண்ட்ரீஸில் என்ன செய்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் கம்மியாகி ஸோ மற்ற கண்ட்ரியோட இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் அதிகமாகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதனால இது ஒரு பெரிய நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ற கான்செப்ட்லேயே நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க.